தென் தமிழ்நாடு காட்டுக்குள்ள சில அற்புதமான மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்தியன் காஸ்மெட்டிக்ஸ், இந்தியன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு உலகத்து எல்லா மூலையிலும் டிமாண்ட் இருக்கு. அந்த கிரேஸை கேஷ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா விடல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். மெதுவா டெவலப் ஆச்சு. இப்போ நிறைய ஸ்கோப் இருக்கு. அமெரிக்காவை திட்டிக்கிட்டே இருந்தேன், கடைசியில இங்கே வந்துட்டு நான் இப்ப இங்க வந்திருக்கிறது பிசினஸ் பண்ணா. என் மூலிகையை வைக்கிறதுக்கு, என் இதயத்தை வைக்க இல்லப்பா. இப்போ என் வேர்கள் ஸ்ட்ராங்கா இந்தியால தான் இருக்கு. சஷாங்க், நம்ம ஊர்ல என் கையால ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்டா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசு மாறாம இந்தியால இருந்துகிட்டு எதையும் சாதிக்க முடியும் சொல்றதுக்கு நீ தான் உதாரணம். சஷாங்க், நம்ம இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாமா? எனிவே சூர்யா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. தேங்க்ஸ்டா. இதானா சொன்னது பெருமைக்காவோ ஜம்பத்காவோ இல்லடா. சுகமோ துக்கமோ உங்க 2 பேரோட ஷேர் பண்ணும். சரி வாங்க, 2 பேருக்கு சேர்த்து டின்னர் கொடுக்குறேன். சாப்பிடுவாங்க. ரைட். நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரேன். யார் இந்த நேரத்துல? உன் பேர் என்னடா? மிங்சு. புத்தி போகவே இல்ல. ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நாளைக்கு லட்சுமி நாராயணன் வீட்டுல பார்ட்டி. இவனையும் கூட்டு போலாமா? பார்ட்டிக்கா? இவனுக்கு பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதே. அங்க வந்து என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ. முந்த நாள் சுதிக்கு அரங்கேற்ற ஆச்சுல்ல, அதுக்கு அவங்க $25,000 செலவு பண்ணிருக்காங்களாண்டி. ரியலி? நான் இந்த தீப்தாவை மியூசிக் கிளாஸ்லயும் டான்ஸ் கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். ஓ அப்படியா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் என் மகளை 2 மாசமா பரதநாட்டிய கிளாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஹேமா, இந்த குழந்தைகளை மியூசிக் கிளாஸ்க்கும் டான்ஸ் கிளாஸ்க்கும் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமான வேலைடி. இந்த டிரைவர் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சரி, உன் பையன் என்ன பண்றான்? அவனை நேத்து தான் இங்கிலாந்துக்கு அனுப்புனேன். நீ ரொம்ப கில்லாடிப்பா. இப்பெல்லாம் பசங்க பயங்கர கில்லாடியா இருக்காங்களே. விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை பாத்தியா? எலக்ட்ரானிக்ல ஷேவ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்டா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு கம்ப்யூட்டர்லயே சேவ் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷனோட அறிவை கம்ப்யூட்டர் அறிவு டாமினேட் பண்ணிட்டு இருக்குப்பா. இந்தியாவிலதான் நியூஸ் பேப்பரை பார்த்தா குண்டு வெடிப்பு, கொலை, கொள்ளை, இப்படி எத்தனையோ பாதிப்புகளை படிச்சோம். இங்க வந்து பேப்பரை பார்த்தாலும் அந்த சோகமான நியூஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. There is always cruelty and pathetic. நீ என்னதான் சொல்லு, இந்தியன்ஸோட லைஃப் ரொம்ப பிரச்சனை தான். அட்லீஸ்ட் ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணா கூட மினிமம் ஒரு 5 வருஷம் ஆகும். சரி, அதை விட ஒரு டெலிபோனுக்கு அப்ளை பண்ணா குறைஞ்சது 3 வருஷமாவது ஆகும் அது கிடைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம ஒரு சொந்தமா பிளாட் வாங்கி வீடு கட்ட பிளான் போட்டு அமிச்சா நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அது சாங்ஷன் கிடைக்கவே கிடைக்காது.
நம்ம அடுத்த தலைமுறைக்கு தான் அது கிடைக்கும். அது கூட சந்தேகம் தான். நீ என்ன சொல்றானே எனக்கு ஒண்ணுமே புரியல. I come. Are you an Indian? நான் புரியலையா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. இந்தியா ஃபுல் ஆஃப் டாக்டர். எந்த இடத்துக்கு போனாலும் பிச்சைக்காரங்க சொல்லுங்க. இது என்னது? ட்ரிபிள் கலர். I said this is full of buckets. உனக்கு பார்ட்டி மேனஸ் இருக்கா? நீ கை வச்சது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேல. நான் யாரு? நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? வாய்க்கு வந்து திட்டுறான் முட்டா பையன். டேய், அவன் திட்டது ஒண்ணு இல்லடா, உன் தேசத்தை. அதுக்குதான் அடிச்சேன். என்ன திட்டு இருந்தா சும்மா இருந்திருப்பானா என்னமோ. பெரிய தேசபக்தன் இவரு. தேசபக்தன் இல்லப்பா, அவங்க அப்பா வச்சுக்க. தயவு செஞ்சு ரோட்ல தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்ணாதீங்க. சூர்யா, கார்ல வந்து உட்காரு. நான் வரல, நீங்க ரெண்டு பேரும் போங்க. ப்ளீஸ் சூர்யா. ஐ வாண்ட் டு பி அலோன் யார். பூமிகா, லெட்ஸ் ஹிம் வாக். ஒரு நாள் நடந்து வந்தா தான் அவனுக்கு புத்தி வரும். கம் ஆன். உட்காரு. போடா. நான் ஒண்ணு உன் காலை நம்பி பிறக்கல, சொந்த காலை நம்பி பிறந்திருக்கேன். வந்துட்டான் சப்போர்ட் பண்றதுக்கு. அவன் அவன் பிறந்தது இந்தியால, யோசிக்க கத்துக்கிட்டது இந்தியால, டிகிரி வாங்கினதும் இந்தியால. இப்ப கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கார பிச்சை பாத்திரத்தை கையேந்தி நிக்கிற அறிவுகட்ட முண்டா. அவன் எவன்டா ஏன் இந்தியாவை பத்தி தப்பா பேச? தாய்நாட்டை பத்தி கேவலமா பேச ஒரு மடையன், அதை கேட்டு சும்மா நிக்க ஒரு 100 பேரு, அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி கூட்டு போக ஒரு முட்டா பையன், கூட போய் இன்னொரு முட்டா பையன். பார்ட்டி பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அவனை இந்த அர்த்த ராத்திரியில அதுவும் நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. அவன் நமக்கு ரொம்ப வேண்டியவன். நமக்கா இல்ல உனக்கா? என்ன பேச்சு பேசுற? அவனுக்கு பால் போல மனசு. நம்ம 2 பேரும் விஷ் பண்றதுக்காக அவன் இந்தியால இருந்து வந்தப்பவே தெரியல. இத பாரு, அவனை பத்தி என்னைக்கு தப்பா பேசாத ப்ளீஸ். போதும் போதும், சும்மா அவனை பத்தி பேசிட்டு இருக்காத. I want to listen to some music. ஏதாவது ஒரு கேசட்டை போடு. பூமிகா, I love you. I love you so much. I love youங்கிறத வெறும் வார்த்தையால மட்டும் சொல்ல. என் நாடி நரம்பு, என் இதயத்திலேருந்து சொல்றேன். என் உடல இருக்க ஒவ்வொரு துளி ரத்தமும் பூமிகா I love you, I love youன்னு எதிரொலிச்சிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையோட அர்த்தமே நீதான் பூமிகா. உடல் பொருள் ஆவி எல்லாமே நீதான். எனக்கு எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் எல்லா ஜென்மங்கள்லயும் பூமிகா நீதான் என் உயிர் மூச்சு. I can't exist without you, Bhumika. I want you. I love you. I need you. Bhumi, I love you. நீ என் வாழ்க்கை துணைவியா வரணும்னு ஆசைப்படுறேன்.
marry me? I'm sorry. பார்ட்டில ஸ்டூபிடா நடந்துக்கிட்டேன். அவன் ஏதோ இந்தியா பத்தி தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியல. எனிவே 4 மைல் தூரம் ஃபுட்பாத் நடந்து வந்ததுல ஞானோதயம் வந்துருச்சு. சாரியா? அது சரி, என்ன நடுராத்திரில கதவை திறந்து வச்சுட்டு 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன வெல்கம் பண்ணவா? இல்ல, கடுத்த பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. சூர்யா, ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் आवर லைவ்ஸ். பூமி, எதுக்கு எடுத்தாலும் சஸ்பென்ஸ் சொல்லுவியே? இதுதான் அந்த சஸ்பென்ஸா? என்னடா பூமி, என்னடா சொல்றவ? என்னாச்சு? இது பூமி, சஷாங்க், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை பத்தி அந்த மாதிரி நினைக்கல. ஆனா நீ உங்க நாடகத்தை நிறுத்துங்க. நாடகம் இல்ல சஷாங்க், நிஜமும் இல்ல. நிஜம் மாதிரி தெரிஞ்ச ஒரு நிழல், வெளிச்சம் மாதிரி கண்ட ஒரு இருட்டு, உண்மை மாதிரி தெரிஞ்ச எனக்கு ஒரு பிரமடா. அது ஒரு விசித்திரம், அது ஒரு பலவீனம். என்னைக்கோ எங்கேயோ என் இதய கூட்டுக்குள்ள கேட்ட அபூர்வ ராகம் தான் இது. இந்த காதல்ங்கிற மாயைய உனக்கு எப்படி விவரிக்கிறது? நான் கண்டி அமைக்கிறதுக்குள்ள கட்டி தழுவிடுச்சுடா. நான் பூமிக்காக காதலிக்கிறடா, ஆராதனை செஞ்சு. இந்த காதல்ங்கிறது எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்ட நெருப்பு. ஆனா ஐ ஸ்வேர், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்த நிமிஷம் அந்த நெருப்பை என் வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன நானே எரிச்சுக்கிட்டு அந்த நெருப்பை அணைச்சிட்டு, is the truth. You better believe it. போய் நீ அமெரிக்காவுக்கு வந்ததே என் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்காக, என் மனைவியோட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக. நான் மிருகமா மாறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு வெளியே போயிட. சஷாங்க், அவ்வளவு கடுமையா பேசாத. அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையா வருது. அவன் என்னைக்குமே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டே இல்ல. இந்த நடுராத்திரியில அவனை வெளியில அனுப்புறது சரி இல்ல. Shut up! I am sick and tired of these pseudo-Indian emotions. Hypocrites! காதலிச்சா வெளியே சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டு கல்யாணம் படிக்க வேண்டியதானே? என்ன ஏன் தவிக்க விடுறீங்க? லவ்வா, எமோஷன்ஸா? You get out! Get out! கத்தாத சஷாங்க், கத்தாதடா. போறம்பா, போறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணணும். பாரு, இத பத்தி பாவம் பூமிக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு இதுல எந்த குற்றமும் இல்ல. என்னோட வேணா குற்றம்? இதயத்துல காதல் பிறக்கிறது குற்றமாடா? If love is a crime, you have to jail the whole world, man. Look, listen carefully. இது ஒரு முடிஞ்சு போன கதை. ஓகே, இதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க முயற்சி பண்ணாத. உங்க 2 பேர் நடுவுல நான் வருவனடா. பாய். சூர்யா, டேய், கொன்னுடுவேன். Take care of him, Bhumika. Take care of him.